இந்த மிதுன லக்னம் இந்த கடன்ல இருந்து நான் விடுபடணும், எந்த தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணலாம்? நீங்கள் எங்கேயாவது நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே அபிஷேகம் செய்து அந்த அம்பாளை வழிபட்டு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அது கொஞ்சமாவது அந்த ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகிறப்பவும் இங்கே உங்களுக்கு ஒரு சேமிப்பை நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சுட்டு உண்டியலில் முன்னாடி காசு போடுறதை பற்றி பேசினாங்க. அந்த மாதிரி காசை போட்டுட்டு இப்போ கோயிலுக்கு போனால் உண்டியலில் காசு போடுவோமா போட மாட்டோமா சார்? போடுவோம்ல. அதையே நம்ம வீட்டில் போடக்கூடாது. தினம் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, காசு போடுறீங்கன்னு நினச்சி நீங்கள் வீட்டில் அந்த செயலை தொடர்ச்சியாக செய்யுங்க. அதுதான் உங்களுக்கான பரிகாரம். கட்டாயம். அதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. கையில் காசு வந்தால் முதலீடு போட்டுடணும், விரயம் பண்ணக்கூடாது. நமக்கு இங்கே இவ்வளோ வருஷமாக நம்ம சம்பாதிச்சோன்னா 30 நாள் உழைச்சோம், சம்பாதிச்சோம், இல்லை தொழில் பண்ணோம், காசு எடுத்தோம், முதல்ல வீட்டுக்கு கொண்டு வந்து சாமி முன்னாடி வைக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ எல்லாமே கையில வர மாட்டேங்குது. இப்படி வந்தா எல்லாம் கிரெடிட் கார்டுக்கு டேரெக்டாக போயிடுது, அக்கௌண்ட்டுக்குள்ளார டேரெக்டாக போகுதே தவிர வீட்டுக்கு காசு வரமாட்டேங்குது. அப்போ காசு முதல்ல வீட்டுக்கு கொண்டு வர்றதும் சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு முதலீடாக போடுற பழக்கத்தை கொண்டு வந்து முதல்ல பழகுங்க. இது அதே மாதிரி பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை ஒரு செக் பாயிண்ட் யாராவது வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மா கையில் கொடுத்து வைக்கலாம் காசு. கண்டிப்பாக. ஏன்னா இந்த இடத்துல அம்மா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்க கையில் கொடுக்குற காசு சேஃப்டியாக இருக்கும். ஒரு செலவுக்கு கணக்கு சொல்லிட்டு தான் அம்மாட்ட காசு வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் வச்சுக்கலாம்.